ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த நல்வாழ்வு ஆரோக்கிய நல்வாழ்வு என்றென்றும் பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தார். ராஜ்யம்னா ராஜா இருப்பார் தானே. இந்த ராஜா ஒரு வித்தியாசமான ராஜா. தோல்வியே தனக்கு வரக்கூடாது, எங்க போனாலும் வெற்றி, எப்பவுமே ஜெயிக்கணும், தோல்வியே நம்ம சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல ஒவ்வொரு ராஜ்யத்தையா அவர் ஜெயிச்சுட்டே வர்றாரு. இந்த நாடு அந்த நாடு அந்த நாடுன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வெற்றி வேட்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த வெற்றியை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டே இருக்க முடியுமா, பெற்றுக்கொண்டே இருக்க முடியுமா, எங்கேயாவது நாம தோத்து போயிட்டு சரிந்து விடுவோமோ என்று ஒரு பயம். நாளைக்கு என்ன நடந்துட போகுது, நாளைக்கு நம்ம தோத்துட்டா என்ன ஆகும், இந்த ராஜ்யம் என்ன ஆகும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, பல்வேறு வீரர்கள் என்ன ஆவாங்க, மக்கள் என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான சந்தேகங்கள் அவருக்குள்ளாக வந்துட்டே இருக்கு. அப்படி யோசிச்சு அவருக்கு ஒரு 3 கேள்வி அவருக்கு தோன்றுது, மனசுக்குள்ள உதயமாகுது. என்னன்னா, முதல் கேள்வி, ஒருத்தருக்கு சரியான நேரம் அப்படின்னா எதை சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, முக்கியமான நபர் அப்படின்னா யாரை சொல்ல முடியும், ரெண்டாவது கேள்வி. மூணாவது, முக்கியமான செயல் அப்படின்னா எதை சொல்ல முடியும். இந்த 3 கேள்வி அவர் மனசை போட்டு அரிச்சுக்கினே இருக்கு. இது எப்படிரா விடையை கண்டுபிடிக்கிறதுன்னுட்டு என்ன பண்றாரு, மறுநாள் காலையில் தர்பாரை கூட்டுறாரு. அரசவையில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உடனே மந்திரி சொல்றாரு, அரசருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது, அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த இடத்தில் இருக்கிறீர்களா, அந்த சந்தேகத்தை நாங்கள் இப்பொழுது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சந்தேகங்களை சொல்றாங்க. சரியான நேரம், சரியான நபர், சரியான செயல், முக்கியமான நபர், முக்கியமான செயல், முக்கியமான நேரம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சொன்ன உடனே ஒருத்தர் ஒரு சஜஷன் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அரசே இதுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்தீங்கன்னா போதும், அற்புதமா உங்களுக்கு சொல்லிடுவாங்க நல்ல நேரத்தை. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஓலைச்சுவடி பார்த்தால் போதுமானது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர், நாடி ஜோதிடத்தில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அரசருக்கு எதிலையுமே திருப்தி இல்லை. அந்த மந்திரி பார்க்குறாரு, என்ன அரசே இவர்கள் சொன்ன பதில் உங்களுக்கு ஏதாவது திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சுத்தமா திருப்தியே இல்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக அந்த இடத்தில் போட்டு உடைத்து விடுகிறார். அந்த மிகப்பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துடுது. என்னடா அரசர், நாம் ஒரு டவுட் கிளியர் பண்ணோம், டவுட்டு அவர் சந்தேகத்தை நிவர்த்தி ஆகலைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு மிகுந்த குழப்பத்துடன் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, அரசே ஒரு சிறிய யோசனை அப்படிங்கிறாரு. என்ன யோசனை அப்படின்னு அரசர் கேட்குறாரு. பக்கத்து காட்டில், நம்ம நாட்டில் தான், நம்ம காட்டில் அந்த பக்கத்தில் காடு இருக்கு இல்லைங்களா, அந்த காட்டுக்குள்ள வெளியிலிருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அந்த ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு குடில் இருக்கு. அந்த குடிலில் ஒரு வயசான ஒரு ஞானி இருக்கார், ஒரு சன்னியாசி. அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் நிச்சயமா தீர்ந்துடும். நான் அப்படி நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கேட்கிறார். நீ ஒன்றும் நினைக்காதே, நான் நினைப்பேன், நான் சென்று அவரை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்பொழுது எப்பொழுது புறப்படலாம் அப்படின்னு மந்திரி கேட்கிறாரு. எப்பொழுது புறப்படலாமா, எப்பொழுது புறப்படுகிறீர்கள் என்ற கேள்வி கேள், நான் மட்டும்தான் செல்கிறேன். அரசே வேண்டாம் அரசே, உங்களுக்கு எதிரி நாட்டு மன்னருடைய அச்சுறுத்தல்கள் நிறைய இருக்கு, எதிரி நாடுகள் உங்களை கொலை செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் தனியாக செல்வது அவ்வளவு நல்லதில்லை என்று நினைக்கிறேன். மந்திரி, எனக்கு தெரியும் எல்லாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நேராக அவருடைய அரண்மனை போயிடுறார். மறுநாள் அதிகாலை பொழுது விடைந்த உடனே தன்னுடைய குதிரை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாலை அந்த காட்டு கிளம்பி போறார். அந்த ஒத்தையடி பாதை அப்படியே உள்ள வளைஞ்சு நிறைஞ்சு ஒரு பயங்கரமான காடு அது. அந்த கொஞ்சம் தூரம் உள்ள போனோன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு குடில் தெரிகிறது. அந்த குடிலுக்கு முன்னால யாரோ ஒரு வயதானவர் உட்கார்ந்து கொண்டு ஒரு பள்ளம் நோண்டிட்டு இருக்கார், ஒரு மண்வெட்டி வச்சு. கண்டுபிடிச்சிட்டார் அரசர், இவர்தான் அந்த ஞானி, இவர்தான் அந்த சாமியார் கண்டுபிடிச்சிட்டு,
நேராக குதிரையிலிருந்து இறங்கி அந்த குதிரையை ஒரு இடத்தில் கட்டி வைத்து விட்டு நேராக போயிட்டு அந்த சுவாமிஜிக்கு வணக்கம் பண்ணுறார். சுவாமியார் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் பள்ளம் நோண்டுறதுலேயே ரொம்ப ஈடுபாடாக இருந்து கொண்டிருக்கிறார். குருஜி அப்படின்றார். அந்த பள்ளம் நோண்டதை நிறுத்திட்டு அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே, எனக்கு ஒரு 3 சந்தேகங்கள். நான் இந்த நாட்டு மன்னன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இருப்பினும் நான் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். மறுபடியும் அந்த குருஜி அப்படியே பார்க்குறாரு. எனக்கு தெரிய வேண்டிய 3 சந்தேகங்கள் என்னவென்றால் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் அந்த மண்வெட்டி குத்துறதை நிறுத்திட்டு குருஜி மறுபடியும் தலை தூக்கி அவர் பார்க்குறார். அதாவது நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார். முதலாவதாக, மிகச் சரியான நேரம் அப்படிங்கிறது என்னவாக இருக்க முடியும் ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படி பார்க்குறார். இரண்டாவதாக, ஒரு மிகச்சரியான நபர், முக்கியமான நபர் அப்படின்றது யாராக இருக்க முடியும்? மூன்றாவதாக, மிக முக்கியமான செயல் எதுவாக இருக்க முடியும்? இந்த 3க்கும் எனக்கு விடை தெரிய வேண்டும், அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சாமியார் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு பார்த்துட்டு மறுபடியும் பள்ளத்தை நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. நோண்டிகிட்டே இருக்காரு. டயர்டாகிறார் சாமியார். சுவாமிஜி, நான் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த மண்வெட்டியை வாங்கி நம்ம அரசர் பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் போட்டிருக்க பெரிய அந்த மார்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டிகிட்டே இருக்காரு. சுவாமிஜி போயிட்டு ஒரு பெரிய ஈஸி சேரில் போயிட்டு உட்காந்துட்டார். பக்கத்தில் நல்ல ஒரு சாய்வு நாற்காலி மாதிரி ஒரு பிரம்பு சேர் இருந்தது. அந்த சேரில் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. மன்னர் வியர்வை ஒழுகிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டிகிட்டே இருக்கார். இதற்கிடையில் பார்த்தா அந்த காட்டில் 3 வீரர்கள் ஒரு ஆளை துரத்திட்டு வராங்க. அந்த ஆள் வேகமாக ஓடுறான். 3 வீரர்கள் குதிரையில் உட்காந்துட்டு ஹெவி ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் ஜிக் ஜாக்காக அப்படி ஓடுறான். ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. பிடின்னு பேசிகிட்டே வராங்க. அப்படி ஓடி வந்த அந்த நபர் என்ன பண்ணுறான், வேகமாக ஒரு மரத்தின் மீது ஏறி உச்சிக்கு சென்று விடுகிறான். பின்னால் வந்த அந்த 3 வீரர்களும் தவற விட்டு விடுகிறார்கள். அவர்கள் துரத்தி வந்த அந்த ஆளை. எங்கே போயிருப்பான் அவன்? இங்கே தானே வந்தான், எங்கேயும் போயிருக்க முடியாது. அது உயரமான மரம், அந்த மரத்தில் ஏறி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கீழே தான் சுற்றி பார்க்கணும். சரி, எங்கே போயிருக்க போகிறான், நம்ம கண்ணிலேருந்து அவன் தப்ப முடியாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த குதிரையை திருப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு வீரன் இன்னொரு வீரன் கிட்ட சொல்கிறான், நம்ம அரசர் மாதிரி இருக்க அந்த இடத்துல பள்ளம் நோன்றவர், சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கே போகிறாங்க. இதை கவனித்து விட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சைகையால் அங்கே நில்லுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படி கேட்குறாங்க அவங்க, அப்படி திரும்பி போங்க அப்படின்னு சிக்னல்லே பண்ணிடுறாரு. அவங்க 3 பேர் திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போனோன்னா இவர் இன்னும் நோண்டின்னு இருக்காரு. பள்ளம் குழி வெட்டிட்டு இருக்காரு. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மேலே ஏறினான் பாருங்க அந்த ஆள், அங்கே அந்த மரத்துக்கு மேலே, இந்த ஆசிரமத்து பக்கத்தில் தான் அது நடக்குது. மேலே ஏறினால் என்ன பண்ணுறான், சரி பொழுது சாயும் வேலையாகிறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் சூரியன் மறைந்து விடுவான், மேலேருந்து இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த உயரமாக ஏறிட்டு இருக்கார் அவர். அந்த மரக்கிளையில் ஒரு பாம்பு, அந்த பாம்பு பக்கத்தில் 2 குட்டி பாம்புகள் வேற இருக்கு. அந்த பாம்பு இவரை சீர வரும்பொழுது ப்ராப்பராக இறங்க வேண்டியால் என்ன பண்ணுறான், இதை புடின்னு மேலே இருந்து அந்த கை தவறி கீழே விழுந்து அந்த மரக்கிளைகளின் மீது தன்னுடைய உடல் உராய்ந்து காயங்கள் ஏற்பட்டு இரத்த கலரியாக பூமியில் தொப்பென்று விழுகிறான். விழுந்த உடனே இடுப்பு கை கால்லாம் வலி, முடியல, ரொம்ப சிரமப்பட்டு எழுந்து நின்று அங்கே யாரோ ஏதோ ஒரு குடில் மாதிரி இருக்கு, அங்கே போகலாம், தண்ணினா கிடைக்கும் குடிக்கன்னு சொல்லிட்டு இரத்த காயங்களோடு அந்த அரசர் அந்த பள்ளம் வெட்டிட்டு இருக்காரு. நம்முடைய குருநாதர் குருஜி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போகிறான். போன உடனே அரசர் பார்த்துட்டு உடனே கைத்தாங்களாக அவரை அழைத்து அவர் பிடிக்கிறாரு. அவன் அப்படியே மயக்கப்பட்டு கீழ் விழுந்துடுறான். உடனடியாக தன்னுடைய சட்டையை, தன்னுடைய உடுப்பை கழற்றி அதை கிழித்து, அவர் கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு, அங்கெல்லாம் துடைத்தெடுத்து அதற்கு எந்த இடத்துல காயங்களுக்கு கட்டு போடணுமோ அங்கெல்லாம் கட்டு போட்டு ஓய்வெடுக்க வைத்து அவருக்கு வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுத்து படுக்க வைக்கிறார். அரசருக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது காலையில் ஏதோ ஒன்றா நாம் வந்தோம், இந்த சாமியார் வேற பள்ளம் நோண்டு வச்சுட்டாரு, ஒரு வார்த்தை வாயை திறக்கல, வாயை மூடிட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இடையில பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்தான், மேலே போட்டிருக்கக்கூடிய சட்டையை நம்ம கழட்டி அவனுக்காக கிழித்து தச்சு அவனுக்கு கட்டி விட்டோம், படுத்துன்னு இருக்கான், காலையில் எழுந்தோன்னே நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அப்படியே கண்ணயறுகிறார். பொழுது விடுகிறது. பொழுது விடிஞ்சோன்னு பார்த்தா
அரசர் அந்த திணையில் அப்படியே உட்காந்து சாஞ்சிட்டு இருக்காரு. அவர் காலடியில் அந்த அடிப்பட்டான் பாருங்க, அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு இருக்கான். எழுந்திருப்பா, எழுந்திரு, என்னாச்சு, என்ன அப்படின்னு. அரசே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய வீரர்கள் என்னை கொல்ல வந்தார்கள். நான் உங்களை கொல்ல வந்த எதிரி நாட்டுக்காரன். எனக்கு கொடுத்த பணியே அதுதான். பல நாட்களாக உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். இந்த காட்டுக்குள் நீங்கள் வருகின்ற அந்த செய்தியை அறிந்து நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். எப்படியும் இந்த காட்டில் உங்களை கொலை செய்து விடலாம் என்ற முயற்சியுடன் நான் வரும்பொழுது உங்களது மெய்காப்பாளர்கள் உங்களுக்கும் தெரியாமல் எனக்கும் தெரியாமல் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள். நான் மரத்தின் மீது எழுந்தினேன், தவறி விழுந்தேன். நீங்கள் பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய வகையில் எனக்கும் கட்டுப்பட்டுருக்கீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே சாமியார் ஒன்றுமே அவர் பெரிய ரியாக்ஷனே இல்லை. அவர் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி, நான் ஒன்று மன்னிச்சிட்டேன், நீ போ, இனிமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, சரி போயிட்டு வா போன்னு சொன்னோன்னே அவனும் தட்டு மாதிரி எழுந்து நின்று சாமியாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பொழுது விடிஞ்சிருச்சு, டைம் ஆகிட்டுருக்கு. அரசர் என்ன பண்ணுறாரு, சரி இங்கேருந்து நம்ம நடையை கட்டிடலாம் அப்படின்ட்டு, சரி சுவாமிஜி, மிக்க நன்றி உங்களை நான் சந்தித்ததுக்கு, நான் கிளம்புறேன். நான் கேட்டதற்குண்டான அந்த கேள்விகளுக்குண்டான விடை எனக்கு இன்னும் கிடைக்கல, ஏமாற்றத்துடன் நான் இங்கிருந்து புறப்படுறேன் அப்படிங்கிறார். உடனே சுவாமிஜி சிரிக்கிறார். அப்போதான் சிரிச்சுட்டு, மன்னா அப்படிங்கிறாரு, அப்பா இப்போ தாண்டா இந்த சாமியார் வாயை திறந்து பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறார். யாரும் இந்த அரசன். நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்கள் உனக்கு கிடைத்தே விட்டதே அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்ட கேள்வி அப்படின்னா, மிகச்சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டேன். உடனே சுவாமிஜி சொல்கிறார், மிகச்சரியான நேரம் என்பது இக்கணம்தான், இப்பொழுதுதான், இக்கணம், இம்மணித்துளி தான். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, இப்பொழுது தோண்டிக் கொண்டிருந்தாய் அல்லவா, அந்த மணித்துளிதான். கடந்தவையும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, இப்பொழுது இக்கணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதுதான் மிகச் சரியான நேரம் அப்படின்னு சொன்னோன்னா அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். ரொம்ப அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கிறப்போ, ஆமண்ணா, சுவாமிஜி பேசுகிறாரு, ஆமண்ணா, கடந்த காலத்திலும் நீ இருக்க மாட்டாய், எதிர்காலத்திலும் நீ இருக்க மாட்டாய். சொற்றொடர்கள் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இக்கணத்தில் நீ இந்த இடத்தில் இருப்பாய். நீ நினைத்ததை செய்ய முடியும் இக்கணத்தில். அதனால் ஒவ்வொருவருக்கும் அந்த கணம்தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்றது அதுதான் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி அப்படின்னொன்ன, இரண்டாவது கேள்வி என்ன கேட்டாய் கேள் அப்படின்னொன்ன, முக்கியமான நபர் யார் என்று கேட்டேன். முக்கியமான நபர், உன் எதிரிலே அக்கணத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முக்கியமான நபர். கடந்த காலங்களிலே நான் இருந்தேன், எனக்கு பிறகு அந்த உன்னை கொலை செய்து வந்த அந்த கயவன் இருந்தான். யார் உன் எதிரில் உன்னிடம் நின்று அக்கணத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நீ கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசருக்கு ஆச்சரியம். குருஜி, மூன்றாவது கேள்வி சொல்லுங்கள். மூன்றாவது கேள்வின்னு இரண்டு கேள்விக்கு எனக்கு மிகுந்த விளக்கம் கிடைத்து விட்டது. மிகச் சரியான செயல் அப்படின்னா, முக்கியமான செயல் அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறார். முக்கியமான செயல், உன் எதிரிலே உன்னை தேடி வந்து உதவி கேட்டவனுக்கு நீ உதவி செய்தாய் அல்லவா, அதுதான் மிக முக்கியமான செயல். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்ய வேண்டும், அப்படி என்பதே இந்த மனித பிறவி. நீ செய்த 3 செயல்களும் நீ கேட்ட கேள்விகளுக்கு உண்டான விடையை இந்த இடத்தில் கொடுத்து விட்டது. அதனால மற்றவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வது, நல்ல நேரம், அந்த ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட், அது நான் சொல்றேன், ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட்னு சொல்றாங்க பாருங்க ஜென் தத்துவத்தில். அந்த மாதிரி இந்த 3ம் நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் வெற்றிதான் அப்படின்னு சொன்னோன்னு அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகி அந்த இடத்திலிருந்து அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு கிளம்பிடுறார் அரசர். எப்பவுமே இந்த கதை வந்து ஒரு புகழ்பெற்ற ஸ்டோரி. த 3 questions இந்த கதையோட தலைப்பு. அந்த கதையை தழுவிதான் இந்த கதையை நான் சொன்னேன். அந்த கதை அப்படியே சொல்ல, அந்த கதையை தழுவிதான் இந்த கதை. லியோ டால்ஸ்டாய்
அவர்கள் சொன்ன அந்த தத்துவ ஞானி இல்லையா, அவர் சொன்ன கதை அது என்னன்னா 3 கேள்விகள் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய தலைப்பு. அதை தழுவி இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நாம் இந்த இடத்துக்கு மறுபடியும் வரோம். குரு பக்தியுடன் நாம் இருக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே பயம் தேவையே இல்லை. நாம் இக்கணத்தில் மிகச் சரியான நபராக இருந்தால் அடுத்த கணமும் நல்ல கணமாகத்தான் உருவாகும். அடுத்த நாளும் நல்ல விடியலாகத்தான் இருக்கும். இப்பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் மிகச் சரியாக இருக்கும் பட்சத்திலே அதற்கு மேலாக நமக்கு நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் போது, அவருடைய பக்தர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? நான் உங்களுடைய பக்தனாக இருக்கின்றேன் குருராஜா. என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் வழிநடத்துகிறீர்கள். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நகர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா என்னாலும் பொன்னால் தான். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகா